Hi everyone. So last video நம்ம இதோட தான் நிப்பாட்டணும். செகண்ட் சம் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் செகண்ட் சம்மோட வீடியோ பண்ணோம். இந்த வீடியோவில் 3, 4, 5 ஒரு 3 சம் பார்த்துருவோம் குயிக்காக. ஓகே, தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பி கிராஸ் ஏ ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு ஏயும் பியும் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம போட்ட வீடியோவில் பேசிக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி கொடுத்து ஏ கிராஸ் பியோ பி கிராஸ் ஏவோ கொடுத்து ஏபி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். அதில் இப்போது ஏ வந்து ஏ கிராஸ் பி வந்து ஏ கமா பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஏ, செகண்ட் இருக்கிறது பி. இதுவே பி கிராஸ் ஏ கொடுத்துட்டு ஏபி கேட்டாங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பி, செகண்ட் இருக்கிறது ஏ. இது நான் அந்த வீடியோவிலே சொல்லியிருப்பேன். அதை வச்சு தான் இப்போ இந்த சம்மும் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ பி கிராஸ் ஏன்னு சொல்லி -2, 3, -2, 4 இந்த மாதிரி ஒரு செட் கொடுத்துருக்காங்க. இப்போ அதில் வந்து ஏபி கேட்டிருக்காங்க. சரி, இதில் பி கிராஸ் ஏன்னு இருக்குது. நல்லா கொஸ்டினை மட்டும் நல்லா நோட் பண்ணணும். ஏ கிராஸ் பி இல்லை, பி கிராஸ் ஏன்னு இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு பி கண்டுபிடிச்சிடும். நம்ம ஃபஸ்ட்டு கியூன்னு சொல்லி அதை அப்படியே எழுதிருங்க. கியூன்னு சொல்லி அந்த பி கிராஸ் ஏ ஈக்குவல்ட்டு அந்த இதை அப்படியே எழுதுங்க. இங்கே எழுதிட்டு ஃபஸ்ட்டு இப்போ பி கண்டுபிடிப்போம். பிங்கிறது இப்போ இங்கே ஒரு -2ன்னு இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிறதான பி கிராஸ் ஏன்னு இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு உள்ளது தான் பி. ஓகேவா? அப்போ -2 இங்கே மறுபடியும் -2 வந்துருக்கு. அப்போ அதை இன்க்ளூட் பண்ண அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 0 இருக்குது. சரி, 0. நெக்ஸ்ட்டு மறுபடியும் 0 இருக்குது. அப்போ 0 தேவையில்லை. அப்புறம் 3 இருக்குது. ஸோ 3 மறுபடியும் 3 இருக்குது, வேணாம். அப்போ பிங்கிறது இது தான். ஓகேவா? ஏங்கிறது செகண்டில் உள்ளது. அப்போது ஏல பாருங்கள், இங்கே 3 இருக்குது. அப்போ 3. நெக்ஸ்ட்டு 4 இருக்குது. 4 மறுபடியும் 3 வருது. அப்போது தேவையில்லை. மறுபடியும் 4 வருது, தேவையில்லை. 3, 4. அப்போனா பிங்கிறது இது, ஏங்கிறது இது. இப்போ நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இதை நீங்கள் அப்படியே பி கிராஸ் ஏன்னு சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சராக வரும். உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சு, நம்ம செஞ்சது கரெக்டாக அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா இது ரெண்டையும் நீங்கள் ரிவர்ஸில் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் வரும். ஸோ உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஓகேவா? இவ்வளோ தான் இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு கிவன் எழுதுங்க. ஏ ஈக்குவல் 5, 6. ஓகே, தென் பி ஈக்குவல் 4, 5, 6. சி ஈக்குவல் 5, 6, 7. நெக்ஸ்ட் அவன் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. ஓகே, இதை வந்து நீங்கள் எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதை வந்து ஆர்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் ஏ தானே எல்ஹெச்எஸில் இருக்குது. அப்போது எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு இப்போது ஏ கிராஸ் ஏ கிராஸ் என்னது 5, 6 கிராஸ் 5, 6. ஓகேவா? அப்போ என்ன வரும், 5, 5, 5, 6. தென் 6, 5, 6, 6. இதானே ஏ கிராஸே வரும். இதை வந்து ஃபஸ்ட் இதுன்னு வச்சுக்கோங்க. இதில் ஏன் நான் வந்து தெளிவாக இந்த பேர் பண்ணுறதை இப்படி இந்த மாதிரி ஆரோ மார்க்லாம் போடலை அப்படின்னா, நம்ம வந்து இது வந்து ஒரு 4th, 5th வீடியோவில் இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த வீடியோ எல்லாத்துலேயுமே இந்த ஏ கிராஸ் பி கிராஸே வந்திருக்கும். அதை நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா நான் வந்து இவ்வளோ இதாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. இது நீங்களே செஞ்சிடலாம். அதனால தான் இப்போ நான் வந்து நான் ஃபுல்லாக அப்படியே தெளிவாக இதாக சொல்லலை. ஓகேவா? நான் பாட்டுக்கு டேரெக்டாக செஞ்சிடுறேன் ஆன்சர். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுனால தான் செய்கிறேன். எல்லா சம்முக்கும் நான் வந்து இதுலேருந்து இது ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படி சொல்லிகிட்டே வந்தோம்னா வீடியோ வந்து லென்த்தாக போய்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இருந்து அந்த வீடியோ பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸில் பி கிராஸ் பி முதல் கண்டுபிடிக்கணும். பி என்னது 4, 5, 6 கிராஸ் 4, 5, 6. ஓகே, இது எப்படி 4, 4 தென் 4, 5 தென் 4, 6. தென் இந்த 5 வச்சு 5, 4 5, 5 5, 6. நெக்ஸ்ட் இந்த 6 வச்சு 6, 4 6, 5 6, 6. ஓகேவா? பி கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி சி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். சி என்ன கொடுத்துருக்காங்க 5, 6, 7. ஓகே, இப்போது சி கிராஸ் சி அப்படின்னு. ஓகே,
அதே மாதிரி இது 5 வச்சு 6 வச்சு 7 வச்சு செய்யணும். அப்போ 5,5 5,6 5,7 தென் 6,5 6,6 6,7 then 7,5 7,6 7,7 ஓகே. பி கிராஸ் பி சி கிராஸ் சி கண்டுபிடிச்சிச்சு. ஆனால் கொஸ்டின் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான்? ரெண்டு இதுலேயும் இன்டர்செக்ஷன், ரெண்டு இதுலேயும் எது காமனாக இருக்குன்னு பார்க்கணும். அப்போது பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி, இதில் ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குன்னு பாருங்கள். 4,4ங்கிற இதுவே இங்கே இல்லை, அப்போது இந்த மூணுமே வராது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் 5,4 இருக்கா? இல்லை. 5,5 5,6 இருக்குது. அப்போது 5,5 5,6 ரெண்டு எடுத்துக்கோங்க. தென் 6,4 இருக்கா? 4ங்கிறது இல்லை. ஸோ 6,5 6,6 இதாக இருக்குது. அப்போது 6,5 6,6 ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 6,7 அங்கே கிடையாது. 7ங்கிற ஸ்டார்டிங் அங்கே இல்லவே இல்லை. அப்போது இது ரெண்டுலேயும் காமனாக இருக்குது என்னது? இந்த 4 தான். கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? இது வந்து செகண்டுன்னு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான்? ஏ கிராஸ் ஏவும் பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி ஈக்குவலான்னு கேட்டிருக்கான். இங்கே பாருங்கள் 5,5 5,6 6,5 6,6 இங்கே பாருங்கள் 5,5 5,6 6,5 6,6. அப்போ என்ன எழுதலாம்? ஃப்ரம் 1 and 2 LHS equals RHS hence proved. ஓகேவா? இவ்வளோதான். 4th sum இவ்வளோதான். நெக்ஸ்ட் 5th sum பார்ப்போம். 5th என்ன கொடுத்துருக்காங்க? given A equals 1, 2, 3 B equals 2, 3, 5 C equals 3, 4 D equals 1, 3, 5 ஓகே. இதை கொடுத்துட்டு அவன் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான், செக் பண்ண சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, A இன்டர்செக்ஷன் C கிராஸ் B இன்டர்செக்ஷன் D ஈக்குவல் A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் D. இது வந்து ட்ரூவான்னு நம்மளை கேட்குறான். அப்போது டு ஃபைண்ட் இல்லைனா செக் எதனாலும் போட்டுக்கோங்க. என்ன சொல்லியிருக்கான்? A இன்டர்செக்ஷன் C கிராஸ் B இன்டர்செக்ஷன் D ஓகே ஈக்குவல் A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் D. இது ட்ரூவான்னு கேட்டிருக்கான். ஓகே. ஃபஸ்ட்டு LHS என்ன கொடுத்துருக்காங்க? A இன்டர்செக்ஷன் C A இன்டர்செக்ஷன் C. ஏங்கிறது இது, சிங்கிறது இது ரெண்டுலேயும் எது காமனாக இருக்குது? ஒன்று தான் இருக்குது, 3 மட்டும்தான் இருக்குது. அப்போது 3 ஓகே 3. அதுக்கடுத்து B இன்டர்செக்ஷன் D ஓகேவா? B இதாக இருக்குது, D இங்கே இருக்குது. இது ரெண்டுலேயும் எது காமனாக இருக்குது? 3, 5 இருக்கா? அப்போது 3, 5 காமனாக இருக்குது. இப்போது இது ரெண்டையும் கண்டுபிடிச்சி என்ன சொல்லியிருக்காங்க? இது ரெண்டுதும் கிராஸ். அப்போது A இன்டர்செக்ஷன் C கிராஸ் B இன்டர்செக்ஷன் D. அப்போ என்ன? 3 கிராஸ் 3, 5 ஓகே. அப்போது 3, 3 5 அவ்வளோதான். ஓகேவா? இது வந்து 1 சொல்லி மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் RHS ரைட் ஹேண்ட் சைடு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? A கிராஸ் B ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். A கிராஸ் B. A என்னது? மேலே இருக்கா? 1, 2, 3 தென் Bங்கிறது 2, 3, 5 ஓகே. இப்போ இந்த 3 வச்சு பண்ணுவோமா? இப்போ 1, 2 1, 3 1, 5 தென் 2, 2 2, 3 2, 5 தென் 3, 2 3, 3 3, 5 A கிராஸ் B கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குது? C கிராஸ் B. C என்னது? 3, 4 D என்னது? 1, 3, 5 ஓகே 3, 1 3, 3 3, 5
then 4,1 4,3 4,5. ஓகே, இப்போது இது ரெண்டுலேயும் இன்டர்செக்ஷன் தானே, A cross B இன்டர்செக்ஷன் C cross D. ஓகே, இப்போ இது ரெண்டுலேயும் பாருங்கள் எது காமனாக இருக்கா, ஏதாவது இங்கே 3லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, அப்போது இந்த 1ங்கிறதுக்கு இடமே இல்லை. ஓகே, இங்கே பாருங்கள் 3,1 இல்லை, 3,3 இருக்குது, 3,5 இருக்குது. ஓகே, அப்போ இது ரெண்டுமே அதில் காமனாக இருக்குது. 4ங்கிறது இங்கே ஏதாவது இருக்கா, இல்லை. அப்போது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது என்னது, 3,3 3,5. ஓகே, இதை 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், A இன்டர்செக்ஷன் C cross B இன்டர்செக்ஷன் D ஈக்குவல் டு A cross B இன்டர்செக்ஷன் C cross D. நம்ம A இன்டர்செக்ஷன் C cross B இன்டர்செக்ஷன் D கண்டுபிடிச்சாச்சு, 3,3 3,5. நெக்ஸ்ட் செகண்ட் ரைட் ஹேண்ட் சைடும் கண்டுபிடிச்சாச்சு. இது ரெண்டுமே பாருங்கள் 3,3 3,5 3,3 3,5. அப்போது இதுலேருந்து என்ன சொல்லலாம், ஃப்ரம் 1 and 2 அந்த இதை அப்படியே எழுதணும். ஓகேவா, அந்த கொஸ்டினில் என்ன ப்ரூவ் பண்ண சொன்னோன்னா அதை அப்படியே எழுதிட்டு LHS ஈக்குவல் டு RHS ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகேவா, இவ்வளோதான். இன்னும் அந்த எக்ஸசைஸில் கடைசி ஒரு 2 சம் மட்டும் இருக்குது, அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டு ஆல்சோ 9th வீடியோ கேட்டிருந்தீங்க, 9th வீடியோ எடுத்தாச்சு. மேபி இன்றைக்கி டுடே ஈவினிங், அப்படி இல்லைனா டுமாரோ மார்னிங் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்துடும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.